ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி. கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், அதாவது விஸ்வாவசு ஆண்டு பிறந்தாச்சு, சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கிறது. சித்திரை 28 குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. சித்திரை 14ஆம் தேதி சர்வ அமாவாசை திதி, சித்திரை 29 பௌர்ணமி திதி வருகிறது. கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கி இந்த சித்திரை மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது இந்த ராசிக்கு. முதல்ல ராசிநாதன் இங்கே இருக்கார். 7ஆம் இடத்தில் 15 நாள் இருக்கார். 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷத்தில் 15 நாள் இருக்கார். 9ல் குரு இருந்து ராசியை பார்க்குறார். 3ஆம் இடம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். 1 10 குடையவன் தான் புதன், 7 குடையவன் தான் குரு. ஸோ மொத்தத்தில் மற்ற கிரகங்களுடைய நிலைகளும் மிக சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக இந்த சித்திரை மாத கிரகங்கள் சித்திரை மாதத்தில் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ராசியை குரு பார்க்குறாருங்க, அற்புதங்க. தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கினை பெறக்கூடிய காலம். இது நாள் வரைக்கும் 6ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் யோக பாக்கியங்களை தந்தவர். தொழிலில், உத்தியோகத்தில் எங்கு சென்றாலும் வெற்றியை தேடி தந்தவர். இப்பொழுது அவர் 7ஆம் இடம் சென்று விட்டார். சென்றவிடமெல்லாம் வெறுப்புன்னு சொல்கிற அளவுக்கு எங்கே பார்த்தாலும் உங்களை பார்த்தா புன்முறுவலிட்டு செய்தவர்கள் இப்போ பார்த்திங்கன்னா முகத்தை திருப்பிப்பாங்க. எல்லாம் 7ல் சனி இருந்தால் அப்படித்தான் ஒரு நிலை. அது ஒரு ராசியை குரு பார்க்குறதால நீங்கள் தப்பிச்சிங்க. மற்றபடி அதே 6ஆம் இடத்தில் இப்போ ராகு கேது பயிற்சி வந்தாச்சு. ராகு 6ல் இருக்கார். அஷ்டலட்சுமி யோகத்தை தரப்போகிறார். இப்போ ராகு கேது பயிற்சியால் உங்களுக்கு சிறப்பான ஒரு நன்மைகள் நடக்கப் போகிறதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ராசியிலிருந்து கேது விடுபட்டுறார். அதாவது சர்ப்பதோஷம் விலகி விடுகிறது. அதில் குறிப்பாக அந்த ராசியில் கேது இருந்தாலே கொஞ்சம் பிரச்சனைகளை தந்ததுன்னு சொல்லணும். இப்போது கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக ஃப்ரீடம் வாங்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். 6ல் ராகு, 12ல் கேது. ராகு கேது பயிற்சி சாதகம், சனி பயிற்சி சாதகம் அல்ல. குரு 28ஆம் தேதி சித்திரை மாதம்தான் வருவார். அவர் 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த குரு என்ன செய்வார் அப்படின்னா, அவர் 4க்கும் 7க்கும் உடையவர். இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடியவர். இருந்தாலும் ராசிக்கு நல்லது செய்வாரா அப்படின்னா, 10ல் குரு வரார் அப்படின்னு சொன்னால் வேலை, தொழில், முயற்சி இதெல்லாம் கொஞ்சம் வேலை வழக்கமாக ஒரு 10 வருஷமாக ஒரு இடம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்க அந்த இடத்த காலி பண்ண சொல்லுவாங்க. வாடகை இடமாக இருக்கும், காலி பண்ணுங்கன்னுவாங்க. 10 இடம் 10 இப்போ அதாவது தொழில் 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அதாவது பதவி பறிபோகும், ஆனாலும் அது சாதகமாக அமையும். வேறு நல்ல பதவி இதை விட பெருசாக கிடைக்கும், இல்லை வேறு நல்ல தொழில் இதை விட பெருசாக அமைய போகுது
ஏன் சாதகமாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா குரு இது ராகு நல்ல நிலைக்கு வராதுல்ல. 6ஆம் இடத்து ராகு வெற்றி ஸ்தானம், அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய இடம். அப்போது உங்களுக்கு குரு 10ல் வரும்போது ரொம்ப சிறப்பாக அமையப்போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் இப்போது 28 வரைக்கும் குரு 9ல் தான் இருக்கார், பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். பாக்கியமான சூழல். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல விரும்பும் நண்பர்கள் தாராளமாக நீங்கள் இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வரலாம், அல்லது டூர், ஆன்மீக டூர் மாதிரி கூட போயிட்டு வரலாம். எப்படி சென்றாலும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் ஏற்பட போகுது. ராசிநாதன் 7ஆம் இடத்தில் நீச்ச பங்கம் பெறுகிறார், 8ஆம் இடத்துக்கு வருகிறார். இருந்தாலும் புதனுக்கு மறைவு கிடையாது. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், ஜோதிடர்கள் இவங்களுக்கும் ஒரு பொற்காலம். சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஏற்கனவே ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன்னா இன்னொரு படமோ இன்னொரு சீரியலோ பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்கன்னு சொல்லலாம். அற்புதமான நேரம். 12 குடையவன் 8ல் போய் உச்சமடைஞ்சிருக்கார். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் சொல்லலாம். தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நேரம். மற்றபடி 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான நேரம். 7ல் சனி இருப்பதால் உங்களுக்கு நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசணும். மனைவிகிட்டையும் பிரச்சனை வரும். இல்லை வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லேயும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு நேரம் சிறப்பான நேரம் தான். இந்த 12ல் கேது போயிட்டான்னு சொன்னாலே ஆன்மீகம் தான் சொல்லணும்னு சொன்னேன். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள், அரவணைப்பாக இருப்பார்கள். எடுத்த காரியங்கள் கைகூடி வரும். தொட்டது தொடங்கும். குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும். ஒரு சிலருக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க, ஒப்பந்தம் கையெழுத்தாகும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். மற்றபடி சிறப்பான நேரம், சிறப்பான காலம். பத்திரிகை துறையில் பணியாற்றுபவர்கள், மீடியா துறையில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. ஆனாலும் கூட 4குடையவன் 9ல் இருக்கிறார். ஆனால் செவ்வாய் நீச்சமடைந்து நீச்ச பங்கம் பெறவில்லை. கட்டிட வல்லுநர்கள், இன்ஜினியர்ஸ், மற்றபடி இடம் விட்டு இடம் வாங்கக்கூடியவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தொழில் கொஞ்சம் சரியாக அமைய வாய்ப்புகள் இல்லை. அமைந்தாலும் சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த ராகு கேது பயிற்சியால் நன்மைகள் நடக்கப் போகிறது. சனி பயிற்சி உங்களுக்கு விரோதத்தை வளர்க்கும். சமூகத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிதித்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், நீதித்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. சாதிக்கக்கூடிய நேரம். குரு பகவான் கடைசியில் 28ஆம் தேதி குரு பயிற்சி 10ஆம் இடம் வந்து விடுவார். தொழிலில், உத்தியோகத்தில் ஒரு மாறுதல்கள் ஏற்படும். அது சுப மாறுதல்களாக இருக்கும், சுபமாக அமையும் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி
உங்களுக்கு வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டத்துறவு வாங்க இப்பொழுது அற்புதமான நேரம். பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி பெருமாளை சேவியுங்கள். வாழ்க்கையில் வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.